வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா CBSE Grade 12 Mathematics book நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். Chapter 2 Inverse Trigonometric Functions பார்த்துட்டு இருந்தோம். அதுல examples and main formula and concepts மட்டும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு exercise problems revise பண்ணலாம். Exercise 2.1. ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரே ரெலவெண்ட்டாக இருக்குது. பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படி பார்க்குறது, சைன் இன்வெர்ஸ் இருந்தால் என்ன, காஸ் இன்வெர்ஸ், டேன் இன்வெர்ஸ், காட் இன்வெர்ஸ் அண்ட் மோரோவர் சீக்கன் கொசிக்கன் இன்வெர்ஸில் இருந்ததுன்னா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம பிரின்சிபல் வேல்யூ பார்க்குறது அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம். நம்மளுடைய நோட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்போம். பட் அதில் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனாக கொடுத்துருக்குது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 கொடுத்துருக்காங்க. எப்போவுமே கொஷினில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. கிளைம் டு ஃபைண்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணுமோ அதை ஹைலைட் பண்ணிக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு இன்வெர்ஸில் இருக்கிறத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். லெட் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 ஈக்குவல் டு ஒய். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதிக்கலாம், -1/2 ஈக்குவல் டு சைன் ஒய்ன்னு எழுதிக்கலாம். சைன் இன்வெர்ஸ்ங்கிறது இங்கே வந்தால் சைன் ஒய் நம்ம எழுதலாம். நார்மலாக சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்சு -π/2, π/2ல தான் எக்ஸிஸ்ட் ஆகணும். இது ஜென்ரல் ப்ரொசீஜர். இதுக்குள்ளே நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குற வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆனால் நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் சைன் ஒய்யோட வேல்யூ -1/2, தட் இஸ் -π/6. π/6ங்கிறப்போ அது 30 டிகிரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இங்கே -90 to 90 டிகிரி இன் பிட்வீனில் இன்டர்வலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பாசிபிள், எஸ் பாசிபிள். -π/6 is belongs to -π/2, π/2. Therefore the principal value of sin inverse of -1/2 equivalent to -π/6. அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் √3/2 இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். சொல்யூஷன். First we write given data, given cos inverse of √3/2, claim to find principal value of cos inverse of √3/2. ஸோ எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறது இதே ப்ரொசீஜர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம ஒரே மாடலில் ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு அந்த மாடலில் என்ன செய்ய போகிறோங்கிறது ஈஸியாக புரியும். Let y equivalent to cos inverse of √3/2. அப்போ cos y equivalent to √3/2. காசை பொறுத்தவரை ரேஞ்ச் வேல்யூ பார்த்தீங்கன்னா the range of principal value of cos inverse of x is 0, π. அங்கே சைனுக்கு -π/2, π/2ங்கிற இன்டர்வல் எடுத்துருந்தோம். இங்கே 0, π. இப்போ நம்மளுடைய வேல்யூ √3/2. √3/2 ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேல்யூ π/6. தட் இஸ் இட் இஸ் ஆல்சோ 30 டிகிரி தான். அப்போ π/6 கண்டிப்பாக 0, πல நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு இந்த எக்ஸிஸ்டான டைரக்ட் வேல்யூவையே பிரின்சிபல் வேல்யூவாக கோட் பண்ணிக்கலாம். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் √3/2 ஈக்குவல் டு π/6. ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் நம்ம ரேஞ்ச் என்ன எழுதுகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஈஸியாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 இப்படி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா சொல்யூஷன் given cosecant inverse of 2. Claim to find principal value of cosecant inverse of 2 எழுதிக்கலாம். அப்போ cosecant inverse of 2 equal to y. எல்லா ப்ராப்ளமும் பாருங்க, இந்த ஸ்டெப்பு வர நமக்கு அதே ப்ரொசீஜர் தான் வரும். அதுக்கடுத்து ரேஞ்ச் வேல்யூ எழுதி நம்ம செக் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்போம். cosecant y equal to 2ங்கிறப்ப நமக்கு π/6க்கு தான் 2 எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ வியோட வேல்யூ π/6. ரேஞ்ச் ஆஃப் கொசிகன் இன்வெர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சைன் இன்வெர்ஸோட வேல்யூ தான் எழுதுவோம். -0 இந்த ஒரு வேல்யூ மட்டும். எதையுமே மக்கப் பண்ணாதீங்க, லைன் பை லைன் நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி தெரியும். அதுக்கடுத்து நம்மளாவே ஈஸியாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ -π/2, π/2 -0. இதுக்குள்ளே வருமா, எஸ். இது -90 to 90, இது 30 டிகிரி தான் பாசிபிள். ஸோ அவர் பிரின்சிபல் வேல்யூ இஸ் π/6. ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். tan சப்டிவிஷன் பாருங்க. tan இன்வெர்ஸ் ஆஃப் -√3. இந்த மைனஸில் வந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. given tan இன்வெர்ஸ் ஆஃப் -√3 எழுதிக்கலாம். அப்புறம் வழக்கம் போல் let θ equivalent to tan இன்வெர்ஸ் ஆஃப் -√3. இங்கே வேல்யூவோட மைனஸ் இருந்ததுன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் x equivalent to -tan இன்வெர்ஸ் ஆஃப் x. ஸோ மைனஸை முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ -tan இன்வெர்ஸ் ஆஃப் √3. tan θ equivalent to tan இன்வெர்ஸ் இங்கே வந்ததுன்னா θவோட சேர்ந்ததுன்னா tan θ equivalent to -√3. √3யோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டேனை பொறுத்தவரை π/3. நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் கரெக்டாக தெரியணும். அதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் tan இன்வெர்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃபோட வேல்யூன்னு பார்த்தா -∞ to ∞. இட்ஸ் டென்ஸ் டு
-5/2 π/2 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 அவ்வளோதான். ஸோ இதை எழுதுனீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஆமாம், இது 90 டிகிரி, இது 30 டிகிரிக்கு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிள். ஸோ அவர் பிரின்சிபல் வேல்யூ இஸ் -5/3. 1 to 4 எல்லா ப்ராப்ளமே பார்த்தீங்க டைரெக்டாகவே நம்ம பிரின்சிபல் வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். 5th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா cos inverse of -1/2. ஸோ சேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ given cos inverse of -1/2. let y equal to cos inverse of -1/2. cos y equal to -1/2. ஸோ 1/2 ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 2π/3. ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். நம்மளுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது -1/2ங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் எழுத முடியும் வேல்யூ எழுதுகிறப்ப. ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் வந்து 0,π, அதாவது 180 வரை தான் இருக்குது. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 180 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கலாம், 16 120 தான் வருது. ஸோ 120 இஸ் பாசிபிள். ஸோ நமக்கு பிரின்சிபல் வேல்யூ 2π/3 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து tan inverse of -1. ஸோ இதனோட வேல்யூ எப்படி பார்க்கலாம், given tan inverse of -1. let y equal to tan inverse of -1, tan y equal to -1. ஸோ மைனஸ் இப்போ தான் நம்ம அந்த 4th ப்ராப்ளத்தில் பார்த்தோம்ல. ஸோ tan inverse of -x இருந்தால் மைனஸ் tan inverse of xன்னு நம்ம கோட் பண்ணிக்கலாம். அப்போது -tan π/4. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/4 வருது. tan inverseோட ரேஞ்ச் நமக்கு தெரியும். இட் இஸ் ஆல்சோ -π/2, π/2. ஸோ sin tan inverseக்கு இதே தான் வந்திருக்கு. கொசிகன் இன்வெர்ஸ்க்கு -singleton 0 மட்டும் நம்ம எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ tan inverse of -1ஓட பிரின்சிபல் வேல்யூ -π/4. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஒரு 3 ஸ்டெப் தான் எழுதியிருப்போம். கிவன் டேட்டா எழுதணும், அதை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூ பார்க்கறதுக்காக சேஞ்ச் பண்ணி எழுதணும். நமக்கு ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். 7th ப்ராப்ளம் பாருங்கள். secant inverse of 2/√3. ஸோ given secant inverse of 2/√3 let y equal to secant inverse of 2/√3. secant inverse இந்த secant. ஸோ secantல வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ π/6. ஸோ ஒய்யோட வேல்யூ இப்போதைக்கு நமக்கு π/6 வந்திருக்கு. secant inverse நம்ம இப்போ தான் பார்க்குறோம். secant inverseோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0,π மைனஸ் singleton π/2. ஸோ π/2 மட்டும் வேண்டாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு வந்திருக்கிறது π/6 தான். ஸோ இட் இஸ் பாசிபிள், இந்த லிமிட்டுக்குள்ளே வரும். அப்போ பிரின்சிபல் வேல்யூ இஸ் π/6. உங்களுக்கு இந்த π/6 பைக்கு மேலே 180 போட்டு பாருங்கள். 180/6ன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துக்கலாம், 30 டிகிரி. நம்மளுடைய இன்டர்வல் லென்த்து 0லேருந்து 180 டிகிரி. ஸோ இன் பிட்வீனில் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இட் இஸ் அவர் ரெக்வயர்ட் பிரின்சிபல் வேல்யூ. இல்லைனா இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8th ப்ராப்ளம் பாருங்கள். cot inverse of √3. ஸோ y equal to cot inverse of √3. அப்போ let y equal to cot inverse of √3, cot y equal to √3. cot of π/6 இந்த வேல்யூ மட்டும் கண்டிப்பாக தெரியணும். ரேஞ்ச் ஆஃப் cot inverse equal to 0,π. காட்டுக்கும் அதே தான், காஸ் காட் இதுக்கு எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம ஒரு 2-3 லைன் தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். சைன் டேன் கொசிகனுக்கு -singleton 0 போட்டிருக்கோம். காட் காஸ் இதுக்கெல்லாம் 0,π. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யூனிட் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 2ல் கண்டிப்பாக நமக்கு பார்ட் பி பார்ட் சி கொஷின்லாம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்தில் π/6 இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ இஸ் π/6. 9th ப்ராப்ளம் பாருங்கள். cos inverse of -1/√2. ஸோ மைனஸில் இருக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதலாம். given cos inverse of -1/√2. அப்போ cos inverse of -1/√2ஓட வேல்யூ 3π/4. 3π/4ன்னு பார்த்தீங்கன்னா 3 × 180 டிவைடட் பை 4. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 2 இங்கே 90 திருப்பி 2னா 45. பட் எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், 135. ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் பாசிபிள்ங்கிறதுனால நம்ம அதனோட வேல்யூவே டேரெக்டாக எடுத்துக்கலாம். இதனோட வேல்யூ என்னது, 3π/4 எக்ஸாக்டாக எடுக்கலாம். பட் இந்த 3π/4 இது எப்படி ஃபார்மேட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். cos inverse of -1/2க்கு பதிலாக நான் எப்படி 3π/4 போட்டோம் அப்படின்னா இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்கள். 180 - π/4 இங்கே π/4 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுங்கள். π - π/4 180 - θ -cos θ. ஸோ அதுக்கேற்றபடி எதுனா -cos π/4. π/4ஓட வேல்யூ ஆல்ரெடி we know 1/√2. தட் இஸ் இந்த வேல்யூவை இந்த வேல்யூக்கு நான் ஈக்குவலண்ட்டாக மாற்றிருக்கோம். ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ப்ராப்ளம் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஐடியா கிடைக்கும். நமக்கு இந்த இன்டர்வல்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால நம்மளுடைய பிரின்சிபல் வேல்யூ டைரெக்டாகவே நம்ம எடுத்துக்கலாம் 3π/4. அண்ட் லாஸ்ட் 10th ப்ராப்ளம் பார்க்கலாம்.
cosecant inverse of minus root 2. Given data இருக்காங்க cosecantல ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் 2 பேஸ்டா பார்த்தோம் இங்க மைனஸ்ல இருக்கு சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதலாம் cosecant y = minus root 2 அப்போ y = minus cosecant inverse of root 2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா pi by 4 root 2 க்குனா minus pi by 4 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் cosecant inverseங்கிறதுனால இந்த வேல்யூல minus pi by 4 cosecant ஓட ரேஞ்ச் என்னன்னு தெரியும் minus pi by 2 minus pi by 2 to minus singleton 0 மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வல்குள்ள வருமா எஸ் பாசிபிள் டைரக்டாவே நம்ம எழுதிக்கலாம் ஸோ அவர் பிரின்சிபல் வேல்யூ இஸ் minus pi by 4 இந்த வேல்யூவை எடுத்து எழுதுனீங்க ஸோ மைனஸில் ப்ராக்கெட்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஹோலாக வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு இதனோட வேல்யூ pi by 4 இந்த இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகுமானா பாசிபிள் ஸோ அவர் பிரின்சிபல் வேல்யூ இஸ் minus pi by 4 இன்னைக்கு கிளாஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படி பார்க்கறதுங்கிறதுக்கு நம்ம 1 to 10 ப்ராப்ளம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமே நம்ம ரிவைஸ் பண்ணோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னா நம்ம ஒரே ஃபார்மாட்ல தான் எழுதியிருப்போம் இந்த ரேஞ்ச் என்னென்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுங்க பேப்பர் கரெக்ஷன் அப்போ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மூணே டேட்டா தான் மூணு ஸ்டெப்பு தான் அவ்வளோதான் நீங்கள் கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுங்க எழுதுறதுக்கு அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ தேவைங்கிறதுனால லெட் y ஈக்குவலன்ட் டு ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுங்கள் நம்ம கன்வெர்ட் பண்ணுற வேல்யூ ஒவ்வொரு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும் ரேஞ்சோட வேல்யூ சைன் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் கொசிகன் இன்வர்ஸ்க்கு எல்லாமே ஒரே பேட்டர்னில் வரும் காட் காஸ் சீக்கன்ட்லாம் ஒரே மாதிரி வரும் பட் அந்த நெக்லெக்ட் பண்ணுற வேல்யூ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கிட்டிங்கனாலே போதும் மைனஸில் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தவிர இந்த டைப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட நோட்ஸ் இருக்கும் நீங்கள் கிளாஸ் ப்ரிப்பரேஷன்லேயே எல்லாமே எழுதியிருப்பீங்க இருந்தாலும் ஒரு தடவை நீங்களாக எழுதி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ